வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுல நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பருப்பு உருண்டையும் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். தனியா வேக வச்செல்லாம் சேர்க்க போறது இல்ல. அரைச்சது அப்படியே நம்ம உருட்டி குழம்புல போட போறோம். கொஞ்சம் கூட அந்த உருண்டை வந்து உடையாம சூப்பரா வரும். அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 100 கிராம் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 இதை நல்லா உரிச்சு பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் இதையும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புளி எடுத்துட்டு இருக்கேன். புளி ரொம்ப தேவையில்லை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். இதை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம புளி தனியாக நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் துருவல் ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து ஒரு மூடி துருவி வச்சிருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் அந்த பருப்பு உருண்டைக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த ஜீரகத்துக்கு பதிலாக நம்ம சோம்பு கூட சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அதுக்காக ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்டாகவும் அரைச்சிடக்கூடாது. ரொம்ப கொரகொரன்னு அரைச்சோம் அப்படின்னா பருப்பு உருண்டை வந்து நமக்கு குழம்புல போட்டதுமே கரைஞ்சி போயிடும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சோம்னா அப்படியே கல் மாதிரி கெட்டியாக இருக்கும். அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பெல்லாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டாச்சு. பாருங்க, நான் வந்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்டாகவும் இல்லாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலும் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நம்ம நல்லா அப்படி பிடிச்சா வந்து இந்த உருண்டை வந்து நிற்கணும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச பருப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது மூடியை போட்டுட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிச்சம் இருக்கு இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது மாதிரி அகலமான பாத்திரம் இல்லை கடாய் எது வேணால் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாயை 2ஆக உடைச்சி போட்டுருவோம். பருப்பு நல்லா செவக்கட்டும். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துருவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒருவேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி இதுவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். பூண்டு வாசம் பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற 2 தக்காளியை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வந்து நல்லா குழைய நல்லா வதங்கணும். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா தக்காளி வந்து ரொம்ப சீக்கிரம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்களா, தொக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போதான் நமக்கு இந்த பச்சை வாசனை போய் நல்லா இருக்கும். இதில் 2 டீஸ்பூன் நான் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் இல்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியோட சேர்த்து இந்த சாம்பார் பவுடரையும் நல்லா ஒரு தடவை வதக்கிடுவோம். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். அப்போதான் நல்லா இருக்கும். நம்ம புளியை ஊற வச்சு வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம், அதே ஒரு இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகணும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடும். உப்பு காரம் எது கம்மியாக இருந்தாலும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மிக்சி ஜாரில் பருப்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுவும் வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். இந்த பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் கருவேப்பிலை, இது வந்து பொடியா கட் பண்ணியிருக்கு, இது வந்து சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, நம்ம இதில் அரைக்கும் போதே உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், மிளகாய் எல்லாமே சேர்த்துட்டோம். இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இவ்வளோ உருண்டை தேவையில்லை அப்படின்னா இதை அப்படியே நம்ம வந்து மசால் வடை மாதிரி தட்டிப்பலாம், எண்ணெயில் பொரிச்சு எடுத்துனா அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். குழம்பு பாருங்க, பச்சை வாசனை போக நல்லா அப்படி கொதிக்குது இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பருப்பு உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, இது வந்து ஒவ்வொன்றா இந்த குழம்புல சேர்த்துடணும். இதை போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது, கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். நம்ம குழம்புல போடும்போது எல்லாம் வந்து அடியில் தான் போய் வந்து பேஸில் தான் உட்காரும். வெந்ததுக்கப்புறம் மேலே மிதந்து வரும். ஒவ்வொரு உருண்டையாக தான் போடணும், அப்படியே தட்டோட நம்ம உருட்டி வச்சது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும். இந்த உருண்டையை வந்து குழம்புல போடும்போது எல்லாமே இந்த உள்ளே போச்சு இல்லையா? பாருங்க, ஒவ்வொன்றா அப்படி மிதக்க ஆரம்பிச்சாச்சு. இது நல்லா அப்படி மேலே மிதந்து வருது அப்படின்னாலே இந்த உருண்டை வந்து நல்லா வெந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நம்ம ஒரு 9 உருண்டை போட்டோம் இல்லையா? எல்லாமே நல்லா உடையாம சூப்பராக வெந்து மிதந்து வந்தாச்சு. இப்போ லேசாக வந்து குழம்பு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி மிதந்து வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குழம்பு பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், கொஞ்சம் கொதிக்கட்டும். குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. உருண்டை வெந்திருக்கா அப்படின்னு மிதந்து வந்தாலே நமக்கு தெரியும் வெந்துருச்சுன்னு. அதுவும் இல்லாம இது நல்லா அப்படியே பட பட படன்னு ஷைனிங்கா நல்லா இருக்கும். பாருங்க, சாஃப்டாவும் இருக்கு, நல்லாவும் வெந்திருக்கு. குழம்பு பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. நமக்கு இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி தோணும். இது சூடு ஆற ஆற இந்த உருண்டை வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு அப்சர்வ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காகும். இந்த அளவு கொதிச்சா போதும். இப்ப நம்ம தேங்காய் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அதை வந்து நல்லா அரைச்சிருப்போம். இந்த பேஸ்ட்டை இதுல சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்சதை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஒரு கொதி வந்தா போதும். பயப்படவே வேண்டியதில்லை, இந்த உருண்டை வந்து கொஞ்சம் கூட உடையாது. பாருங்க, இப்ப லேசா ஒரு கொதி வந்தாச்சு. இந்த அளவு கொதிச்சா போதும். நான் இதுல 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம். ஆனா வெல்லம் ஆட் பண்றதுனால நல்லா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். லாஸ்ட்ல கொத்தமல்லி ஆட் பண்றது ரொம்ப நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். பர்ஃபெக்டா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான பருப்பு உருண்டை குழம்பு சர்விங்க்கு ரெடி. பருப்பு உருண்டை குழம்பு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்கு. நமக்கு தேவையான அளவு உருண்டையை நம்ம இதுல போட்டாச்சு. நம்ம அரைச்சதுல மிச்சம் இருக்கு இல்லையா? அதை வந்து பருப்பு வடையா பண்ணியாச்சு. இப்போ இந்த பருப்பு வடையை இந்த குழம்பு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இப்போ சூடான சாதத்துல இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அருமையா இருக்கும். தட்டில் நான் சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். குழம்போட சேர்த்து ஒரு உருண்டையை நம்ம எடுத்துக்கலாம். குழம்போட கன்சிஸ்டன்சியும் பாருங்க, எவ்வளவு நேரம் ஆனா கூட ரொம்ப திக்காகாம பர்ஃபெக்டா இருக்கு. பருப்பு உருண்டையும் பாருங்க, அவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டா செம்ம சூப்பரா இருக்கு. நான் உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்க, பர்ஃபெக்டா வெந்திருக்கு. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா பஞ்சு பஞ்சா நல்லா இருக்கு. இந்த குழம்பு சாதத்தை நல்லா பிசைஞ்சிட்டு குழம்புல இருக்கு இல்லையா, அந்த உருண்டையும் தொட்டு சாப்பிடலாம். நம்ம வடை பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வடையும் தொட்டு சாப்பிடலாம். செம்ம சூப்பரா இருக்கு. எப்படி சாப்பிட்டாலும் காம்பினேஷன் அருமையா இருக்கும். இந்த பருப்பு உருண்டையோட சேர்த்து சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பிரமாதமா இருக்குங்க. குழம்பும் அருமையா இருக்கு, இந்த பருப்பு உருண்டையும் அவ்வளோ டேஸ்டா நல்லா சாஃப்டா இருக்கு. புளிப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. நம்ம வடை பண்ணியிருக்கோம்ல, அதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பாருங்க நல்லா மொறுமொறுன்னு அருமையா இருக்கு. ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி பருப்பு அரைச்சோம்னா குழம்பும் பண்ணிடலாம், வடையும் பண்ணிடலாம். பருப்பு வடையோட சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கு. நல்ல மொறுமொறுன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பருப்பு உருண்டை அப்படிங்கும்போது அது குழம்புல போட்டாலுமே கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு போடுவாங்க. ஆனா அப்படி அவசியம் இல்லைங்க. நம்ம குழம்புலயே போட்டோம் அப்படின்னா தான் இந்த புளிப்பு அதுல இருக்கிற மற்ற மசாலா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த உருண்டை வந்து டேஸ்டாவும் இருக்கும், நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும், இந்த டேஸ்ட் வராது. சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அரைக்கிற பதம் அதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். எப்போ அந்த உருண்டையை போடணும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு உருண்டை கூட உடையாது, கரையாது, பர்ஃபெக்டா வரும். நிறைய பேருக்கு வந்து குழம்பு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த உருண்டை இல்லாம அந்த குழம்பு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே குழம்பே இருக்காது, அதுல அவ்வளோ ட்ரையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த குழம்பு உங்களுக்கு நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில நம்ம பண்ணிருக்கோமோ
அதுலயே பர்ஃபெக்டா இருக்கும். ரொம்ப வந்து அந்த உருண்டை குழம்பையே ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ட்ரை ஆகவே ஆகாது. இந்த சின்ன சின்ன டிப்ஸை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி பர்ஃபெக்டான பருப்பு உருண்டை குழம்பு கொஞ்சம் கூட உடையாம கரையாம பண்ணிடலாம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.